திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். இம்மாத ஜெபக்கூட்டங்கள் ஜூன் 13, 14. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உலகம் உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் கைவிடாதவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக பரிந்து பேசுவர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். மகளே, மகனே, என்னிடம் திரும்ப மாட்டியா? இப்பவாவது நீ என்ன திரும்பி என்ன நோக்கி பார்க்க மாட்டியா? உன் உடைய கிழிச்சிட்டு இல்ல, உன் உள்ளத்தை நான் கேட்கிறேன், என்கிட்ட வரமாட்டியான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ கிருபையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பேன். என் ஜீவன் அருமையானதா, என்னிடம் கிருபை பெற்றார். கடந்ததை நினைத்து கலங்கி சோர்ந்திடாதே, நடந்ததை எண்ணி எண்ணி உறங்கி போய்விடாதே. பாலை நீளத்தில் பாதை ஒன்றை அமைப்பேன், ஆறுகள் உன் வாழ்வில் தோன்றிட செய்வேன். நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பேன். உன் ஜீவன் அருமையானதா, என்னிடம் கிருபை பெற்றார்.
அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சிடுவே. கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவே. அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சிடுவே. ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாமல் இரவும் பகலும் காத்துக் கொள்வே. இரவும் பகலும் காத்துக் கொள்வே. நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பே. உன் ஜீவன் அருமையானதா என்னிடம் கிருபை பெற்றார். உன் ஜீவன் அருமையானதா என்னிடம் கிருபை பெற்றார். என் வேலனை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவாகிடு. தீமையான முச்செடியை அக்கினி கொளுத்திடுமே. என் வேலனை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவாகிடு. தீமையான முச்செடியில் அக்கினி கொளுத்திடுவே. உலகத்தை பல நாள் இறப்பும் நாட்கள் வருகின்றது. இறப்பும் நாட்கள் வருகின்றது. நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பே. என் ஜீவன் அருமையானதா என்னிடம் கிருபை பெற்றார். உன் ஜீவன் அருமையானதா என்னிடம் கிருபை பெற்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 54:9 சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் புரண்ட பெருவெள்ளம் உன்மேல் புரண்டு வருவதில்லை. எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம்ல. நோவாவின் காலத்தில் வந்த பெருவெள்ளம் மாறி அதுக்கு பிறகு பூமியில் வல்லையாம். 40 இரவு 40 பகல், கிட்டத்தட்ட 6 மாதம் பூமியே தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. மனுக்குளமும் மிருகங்கள் எல்லாம் ஆண்டு மடிஞ்சிருச்சு. ஏன்னா முரட்டாட்டம் உள்ளவர்கள், தெய்வமே இல்லாதவர்கள், நிக்கிரம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லி அழிச்சாரு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலம் அதே காலம்தான். ஆனால் கர்த்தரை தேடுனா நம்ம வாழ்வோம், பிழைப்போம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவரை ஏற்றுக்கொண்டு தேடி பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நோவாவின் காலத்தில் உண்டான பெருவெள்ளம் உன்மேல் புரண்டு வருவதில்லை, உன்னை தாக்குவதில்லை, மோதுவதில்லை அப்படின்றார். ஏன்னா அவர் அவரை ஏற்றுக்கொண்டு நம்பி அவரை இரட்சகராக அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 43:2 நம்ம பார்க்கும் பொழுது, அவைகள் தண்ணீரை நீ கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் உன்மேல் புரளுவதில்லை, உன்னை சேதப்படுத்துவதில்லை, புரளுவதில்லை. புரளாதபடி கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கிறாரா?
தண்ணியில மிதக்கிற பாதுகாக்கிற அடைக்கலமா இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிறாரா. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், செங்கடலை கடந்து எத்தனையோ நாடுகளை கடந்து கடைசியா யோர்தானுக்கு போகணும். கரை புரண்டு ஓடுகிறதா. அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடும்போது எப்படி நீந்த போறோம், எப்படி கானானுக்கு போக போறோம்னு நினைக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தாரா. ஆசாரியருடைய கால்கள் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு அந்த கால்கள் பட்ட உடனே யோர்தான் குவியலாக நின்றதா. அந்த உடன்படிக்கை பெட்டினா என்ன நினைக்கிறீங்க? உங்க இருதயம், உங்க இருதயத்துல தேவன் அருளிய வேதம் இருக்கணும். அந்த கர்த்தருடைய வேதம் உடன்படிக்கை உங்களோடு இருந்தா நீங்க உங்களை மூழ்கடிக்க அழிக்க நினைக்கிற ஆபத்துக்கு ரொம்ப ஈஸியா கரை கடந்துருவீங்க. ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட உடனே என்ன நடந்துச்சான் தெரியுமா? அது அப்படியே குவியில நின்றது, கரை சேர்ந்து விட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நோவா காலத்தின் பெருவெல்லம் உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்னார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எதுவும் மோதாதபடி புரளாதபடி காப்பாரா. வேதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்ப எது புரளக்கூடாது, எது உங்கள் மேல் புரண்டு வரணும்னு ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஏசாயா 66:12 நம்ம வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சமாதானம் நதியை போல உங்கள் மேல் புரண்டு வருமா. கர்த்தரை நம்பி தேடுகிற தெய்வ பயத்தோடு வாழ்கிற மனிதர்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற சமாதானம், கோர்ட்டிலிருந்து வர சமாதானமோ பஞ்சாயத்து பண்ணி அல்லது காசு கொடுத்து சேர்ற சமாதானம் அது இல்லை. தேவனால் உண்டாகிற ஒரு சமாதானம் இருக்கு. இந்த பழி வாங்குற தன்மை அல்லது அந்த பழசை நினைக்கிறதும் போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதான நதியை போல உன்மேல் புரண்டு வரும். குழப்பம், வேலை செய்கிற இடத்துல டென்ஷன், பக்கத்து வீட்டால பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை. உங்களுக்கு இன்னைக்கு தேவை, ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தருவார். அவைகள் உன்மேல் புரண்டு வருமா. அது மாத்திரமா, நீதிமொழிகள் 3:10 நம்ம வாசித்து பார்த்தா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும், திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அப்படின்னா திராட்சை ரசம் ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம், அபிஷேகத்துக்கு அடையாளம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இன்னைக்கு காலையில உங்க மேல ஒரு திராட்சை ரசத்தை ஆண்டவர் வார்க்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியிலே நிரப்பி வெறுமையை மாற்ற விரும்புகிறார். அவர் கொடுக்கிற அந்த சமாதானமும் அவர் நடத்துகிற அந்த ஆவியானவரை நீங்க பெற்றுட்டீங்கன்னா இந்த நாள்ல அற்புதமா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அதற்குத்தான் இன்றைக்கு இந்த காலையில ஆண்டவர் சொல்கிறார், நோவாவின் காலத்தில் உண்டான பெருவெல்லம் உன்மேல் புரண்டு வராதபடி என் சமாதானம் உன்மேல் புரண்டு வரும் என்று சொன்னவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் சமாதானம் நதியை போல புரண்டு வருவதாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கட்டும், திராட்சை ரசம் புரண்டு ஓடட்டும். அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் கைகூடி வருவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.